இங்கு அமர்ந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் அவர்களுக்கும் அன்பார்ந்த பெரியோர் அவர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றி. எனது பெயர் கார்த்திகேயன். நான் ஈரோடு நகராட்சி பள்ளியில் உதவி தலைமை ஆசிரியராக 38 வருடங்கள் பணிபுரிந்து ஓய்வு பெற்றவன். சமீபத்தில் என் மனைவி இறந்துவிட்டாள். நான் பேசிக்காகவே அக்ரலிக், சாஃப்ட் பேஸ்கள், ஃபோட்டோகிராஃபி இவை மூன்றிலும் பயிற்சி பெற்றவன். நான் ஓவியம் கார்த்தி என்று ஒரு யூடியூப் சேனலும் ஆரம்பித்துள்ளேன். அதற்கு உலகம் முழுவதும் எனக்கு நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் உள்ளார்கள். என்னுடைய ஓவியங்கள் திருமதி ஜெயலலிதா அவர்கள் காலத்தில் ஒரு ஓவியம் ஒன்று 1 லட்சம் ரூபாய் மேலே 3 ஓவியங்கள் வாங்கி கன்வென்ஷன் ஹாலில் இன்றும் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது. அவர் தனக்கென்று ஒரு ஆண் சிங்கம் பெண் சிங்கம் போர்ட்ரேட் ஒன்று கேட்டு அதையும் நான் வரைந்து கொடுத்து எனக்கு 40,000 ரூபாய் எனக்கு அன்பளிப்பு கொடுத்தார். இதெல்லாம் வாழ்க்கையில் எனக்கு கிடைத்த வெற்றிகள். கோவையில் ஜிடி நாயுடு பங்களாவில் ஜெகன் ஃபோட்டோஸ் என்று ஒரு ஸ்டுடியோ இருந்தது. அதில் நான் ஒரு பார்ட் டைம் ஃபோட்டோகிராஃபராக பணிபுரிந்தேன். அங்கே அவர்கள் உலகத்தில் உள்ள அதிகமான விலையுயர்ந்த கேமராக்கள்லாம் கையாளும் வாய்ப்பு கிடைத்தது. ஹேசல் பிளேடு, லினாப், சூப்பர் டெக்னிக்கா, லிட்ஸ் போன்ற கேமராக்களை கையாள வாய்ப்பு கிடைத்தது. அதேபோல் பெரியவர் ஐயா அவர்கள் ஜிடி நாயுடு அவர்கள் எந்த சந்தேகம் கேட்டாலும் மனம் கோணாமல் விளக்கக்கூடியவர். ஜனாதிபதி வி கிரி, ஈவேரா பெரியார், ஜிடி நாயுடு மூவரும் பால்ய நண்பர்கள். ஜிடி நாயுடுவுக்கு ஒரு ஆராய்ச்சி பண்ணை போத்தனூரில் இருந்தது. அங்கே ஒரு ஃபார்ம் ஹவுஸ் இருந்தது. வருடத்தில் ஒரு 2-3 மாதம், 3 மாதத்துக்கு ஒரு முறையோ 2 மாதத்துக்கு ஒரு முறையோ அவர்கள் எல்லோரும் சந்திப்ப தன்னை ஆசுவாசப்படுத்திக் கொள்வார்கள். அந்த நேரத்தில் அவர்களுக்கு பணிபுரிய நான் நியமிக்கப்பட்டேன். நான் அந்த காலகட்டத்தில் கற்றுக்கொண்டது ஏராளம். அந்த அனுபவமெல்லாம் என் வாழ்க்கையில் பின்னாடி மிகவும் பயன்பட்டது. இங்கு நான் பாராட்டும் முகத்தான் வந்தது திரு டாக்டர் நாகராஜனை பற்றி. டாக்டர் நாகராஜன் அவர்கள் ஈரோட்டில் குறிப்பிட்ட மருத்துவர்கள் அந்த காலத்தில் அவரும் ஒன்று. அவர் லயன்ஸ் கிளப், ரோட்டரி கிளப், ஜேசி போன்ற முக்கியமான மன்றங்களில் தலைமை பொறுப்பேற்று நிறைய நற்காரியங்கள் செய்துள்ளார். அவர் தனது மகனை ஊட்டியிலோ கொடைக்கானலிலோ ஏற்காட்டிலோ படிக்க வைத்து இந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்கலாம். ஆனால் அவர் சாதாரண ஒரு நகராட்சி பள்ளியில் மகனை படிக்க வைத்து இந்த அளவுக்கு கொண்டு வந்தது மிகுந்த பெரிய விஷயம். அந்த காலத்தில் ஒரு சொலபாடை உண்டு, பார்க்காத நிலமும் கேட்காத கடனும் தட்டி வளர்க்காத பையனும் உருப்படியாக மாட்டான்னு. அப்படி அவர் கண்டிப்பான முறையில் தன் பையனை வளர்த்து ஆளாக்கி இந்த அளவுக்கு அவர் பெருமை சேர்த்துள்ளார். அவரை பாராட்டு முகத்தான் இந்த பொன்னாடை அவருக்கு அளிக்கிறேன். மாணவர்கள் கரவொலி எழுப்பி அவரை பாராட்டலாம். நிறைய தோல்விகளை அவர் சந்தித்தவர். அவையெல்லாம் தனக்கு வெற்றிப்படியாக மாற்றி வாழ்க்கையில் வெற்றி கண்டவர். பாம்பு கடியில் தனக்கென்று ஒரு சிறப்பான அந்தஸ்தை உருவாக்கி கொண்டவர். முதலில் அவருடைய ஹாஸ்பிட்டலில் ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி நடந்தது ஈரோட்டில்தான். அதேபோல் டாக்டரின் வெற்றிக்கு, இந்த காலேஜின் வெற்றிக்கு உறுதுணையாக அதிகார பொறுப்பில் மேற்பார்வை கொண்ட திருமதி சோபனா அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த பாராட்டுகள். அவர்களுக்கும் இந்த பொன்னாடையை அணிவிக்க ஆசைப்படுகிறேன். மேலும் அன்றைய காலகட்டத்தில் இருதய அறுவை சிகிச்சை முதலில் செய்யப்பட்டது டாக்டர் கணபதி அவர்களின் ஆஸ்பத்திரி தான். கமலஹாசனின் நற்பணி மன்ற தலைவராக இருந்த திரு மகாதேவன் அவர்கள் கமலஹாசன் மூலமாக பொருளுதவி வழங்கி ஒரு ஏழை முஸ்லீம் பெண்ணுக்கு அந்த அறுவை சிகிச்சை நடந்து காப்பாற்றப்பட்டது. திரு கமலஹாசன் அவர்கள் நேரிலே வந்து
டாக்டரையும் ஹாஸ்பிட்டலையும் பாராட்டி சென்றார். அது அவர் டாக்டருக்கு கிடைத்த ஒரு பெரிய வெற்றி. திரு கமலஹாசன் அர்ப்பணியம் என்ற மகாதேவன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். அவர்களுக்கு எனது மனமார்ந்த பாராட்டு. அடுத்து, இந்த கல்லூரி மிக பெரியது. ஆனால் அந்த கல்லூரியில் பாதுகாக்கும் கதவு, கேட் மிக சிறியது. அந்த கதவில் இருக்கும் பூட்டு அதைவிட மிகவும் சிறியது. அந்த பூட்டிற்கு உபயோகப்படுத்தும் சாவி அதைவிட சிறியது. ஆனால் அந்த சாவியினால் கல்லூரியையே திறக்க முடியும். அந்த மாதிரி இந்த கல்லூரிக்கு நிறைய சாவிகளாயிருந்து பயன்பட்ட ஒரு சிலரை பாராட்டு முகத்தான் மேடைக்கு அழைக்கிறேன். ஒரு சிலர் பணியின் நிமித்தமாக வர இயலவில்லை. அதில் குறிப்பாக வேல் காலேஜ், சென்னையில் உள்ள வேல் காலேஜின் தாளாளர் திரு ஐஸ்வரி கணேசன் அவர்கள் மற்றும் பிச்சாண்டி ஐஏஎஸ் அவர்கள், அவர்களுக்கு எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். திரு வாசுகி அவர்கள் இந்த கல்லூரியில் 25 வருடங்கள் சீனியர் செவிலியராக இருந்து பணிபுரிந்து வந்துள்ளார். அவருக்கு பாராட்டு முகத்தான் எனது இந்த சிறிய அன்பளிப்பு. அடுத்தது திருமதி லதா கணேசன் அவர்கள். கல்லூரியின் ஆஃபீஸ் நிர்வாகத்தை கவனித்து கொண்டவர். 25 வருடங்கள் அவரும் இந்த கல்லூரிக்காக பாடுபட்டவர். அவரையும் பாராட்டுகிறேன். உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே என்பதைப் போல இந்த கல்லூரிக்காக கேன்டீன் நடத்தி மாணவர்களுக்கு நல்ல உணவை வழங்கி 25 வருடங்கள் பணிபுரிந்த திரு பாலு ராமு அவர்களுக்கும், எலக்ட்ரிஷியன் திரு வெங்கடேஷ் அவர்களுக்கும் எனது மனமார்ந்த பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் இந்த மருத்துவமனைக்காகவும் கல்லூரிக்காகவும் நான் வரைந்து கொடுத்த லோகோ இன்று வரை இந்த ராஜமுத்திரை பயன்பட்டு வருகிறது. அதிலும் எனக்கு பெருமை. மற்றும் மாணவர்களுக்காக ஒரு சின்ன அறிவுரை என்னவென்றால், பெற்றோர்கள் உங்களை எப்படியெல்லாம் கடன் வாங்கியோ பொருளுதவி செய்தோ உங்களை ஒரு நல்ல ஒரு படிப்புக்கு இந்த கல்லூரிக்கு அனுப்பியுள்ளார். இந்த காலத்தில் பணம் சம்பாதிப்பு என்பது மிகுந்த கஷ்டம். அதற்கு ஒரு சிறிய உதாரணத்தை சொல்லி என்னுடைய உரையை முடித்துக்கொள்ள விரும்புகிறேன். உங்களிடம் நான் 2 பெட்டிகளை கொடுக்கிறேன். ஒரு பெட்டியில் 1 லட்சம் ரூபாய்க்கு 1 ரூபாய் நாணயமாக மாற்றி வைக்கப்பட்டுள்ளது. இன்னொரு பெட்டி காலி பெட்டி. நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் 1 ரூபாயை எடுத்து இன்னொரு பெட்டியில் போட வேண்டும். ஒவ்வொன்றாகத்தான் போட வேண்டும். அப்படி அந்த 1 லட்சம் ரூபாயை இந்த பெட்டிக்கு மாற்றுவது உங்கள் வேலை. இதை செய்வதற்கு எவ்வளவு நேரம் ஆகும் என்று நீங்கள் கணக்கு பார்த்து கொள்ளுங்கள். நானே அதையும் கூறிவிடுகிறேன். நீங்கள் முடிந்தால் அதை பாருங்கள். 1 லட்சம் ரூபாய் என்பது 1 லட்சம் வினாடிகள். அந்த 1 லட்சம் வினாடிகளை நீங்கள் 60ஆல் வகுத்தால் 1666 நிமிடங்கள். இந்த நிமிடங்களை நாளாக மாற்ற, மணியாக மாற்ற 60ஆல் வகுத்தால் 27 மணி நேரம் வரும். 27 மணி நேரம் என்றால் 24 மணி ஒரு நாள். அப்பொழுது ஒரு நாள் 3 மணி நேரம் ஆகும் இந்த 1 லட்சம் ரூபாயை இந்த காலி பெட்டி மாற்றுவதற்கு. அப்படி என்றால் ஒரு நாணயத்தை இங்கிருந்து இங்கே மாற்றுவதற்கே ஒரு நாள் ஆகும் என்றால் இந்த 1 லட்சம் ரூபாயை சம்பாதிப்பதற்கு அவர்களுக்கு எவ்வளவு நாள் பிடிக்கும்? நீங்கள் எண்ணி பார்த்து கொள்ளுங்கள். எனவே வாழ்க்கையில் இந்த நேரம் நீங்கள் படிப்பில் கவனத்தை செலுத்தி வாழ்க்கையில் முன்னேறி இந்த கல்லூரிக்கும் உங்கள் பெற்றோருக்கும் நற்பெயரை வாங்கி கொடுத்து உங்கள் வாழ்க்கையை நல்லபடியாக அமைத்து கொள்ளுங்கள்.
இந்த விழாவில் எனக்கு பேசுவதற்கு வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி.